வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நாம சூப்பர் கிறிஸ்பியான ஹெல்த்தியான காரப்பூரி எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போறோம். இதை சாப்பிட்டுட்டு உங்க குட்டிஸோட ரியாக்ஷன் இதுவாக தாங்க இருக்கும். ஸோ ஹீரோ ஆஃப் த ஸ்நாக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொரி தாங்க, வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 10 rupeesக்கு பொரி இருந்தாலே இந்த ஸ்நாக் நீங்க பண்ணலாம். மற்றபடி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம செய்யலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, செகப்பவல் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. வெள்ளை அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 2 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு 50 கிராம் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை வந்து காரப்பொரியில் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான காரப்பொரி செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. ஒரு கனமான பேனாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சிருக்கிற பீனட் வேர்க்கலையை வந்து அதில் வந்து ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சிம்மிலேயே வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கனமான பேனாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதனோட ஹீட் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். வேர்க்கடலை ரொம்பவுமே நல்ல விஷயங்க. அதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே ரிச் கண்டென்ட்டில் வந்து இருக்குது. அண்ட் தென் ஃபைபருமே ஹையாக இருக்கிறதுனால உங்களுடைய டைஜஷனை நல்லாவே அது இம்ப்ரூவ் பண்ணும். கட் ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகப்பவலை வந்து போட்டுடலாம். இதையுமே ரோஸ்ட் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவு பண்ணிக்கோங்க. செகப்பவல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க. அதில் அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. மோரோவர் ஒயிட் அவலை விட நீங்கள் செகப்பவல் எடுத்தீங்கன்னா அதில் பெனிஃபிட்ஸுமே அதிகம். சப்போஸ் செகப்பவல் இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டுமே எடுக்கலாம், அது உங்களுடைய விஷ் தான். இப்போ பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்பயே நீங்கள் சாப்பிட்டாலே நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க. இந்த அளவு ரோஸ்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுடலாம். அதில் அந்த 10 பல்லு பூண்டை வந்து ஜஸ்ட்டு இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்தாலே போதும், ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு இல்லை. அப்போ தான் அதனோட ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் நல்லாவே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரோஸ்ட் பண்ணி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் தென் உடைச்ச கடலை, மூணுத்தையுமே இப்போ நம்ம சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மரக்கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு வந்து கையில் அந்த அளவு வந்து சூடு ஏறாது. ஏன்னா நம்ம கடைசி வரைக்குமே சிம்மில் தான் வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம பேனுமே நல்ல திக்கான பேனாக வந்து எடுத்திருக்கோம். இந்த அளவு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆஃப் லைம் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரப்பொரி சாப்பிடும் போது லைட்டாக அங்கங்கே ஒரு பிஞ்ச் மாதிரி ஒரு புளிப்பும் தெரியும். அண்ட் தென் உங்களுக்கு கிறிஸ்பினஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற லெவல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் கூட வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனாலுமே பண்ணலாம். பட் நான் குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்றதுனால ஆட் பண்ணலை. இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை அண்ட் தென் அவல் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் ரெடி ஆகுது பார்த்தீங்களா? இதில் இல்லாத நல்ல விஷயமே இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சோஸாக வந்து ரெடி ஆகுது. ஸோ பொரி ஒரு சின்ன 6 மாத குழந்தையிலேருந்தே வந்து சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொரி. ஏன்னா
அது ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். அதை நீங்கள் காரப்பொரி மாதிரி வேற செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னுமே நல்லாவே சாப்பிடுவாங்க. பொரி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு நமுத்த பொரி கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்தளவு சேஞ்ச் தெரியாது. போக போக ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் பொரியோட கலர் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஒயிட்ல இருந்து அப்படியே லைட்டு ப்ரௌனிஷாக ஆக வந்து ஆரம்பிக்கும். ஸோ பொரியோட கலரை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. காரப்பொரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து சொல்கிறேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பொரியை வந்து வருங்க. எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு பொரியுமே வந்து அங்கங்கே உங்களுக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. சிம்மிலேயே கொஞ்சம் வந்து வருங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொரியை வறுத்து முடித்த உடனே வந்து ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆற வச்சுட்டு, நார்மல் ஃபேனெல்லாம் வேணாம், நார்மலாக கடாயிலே மூடியெல்லாமும் எதுவும் நீங்கள் போடாமல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பொரியை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆறின பிறகு நல்லாவே ஒரு கிறிஸ்பினஸ் வந்து தெரியும். ஒரு போஸ்ட் 10 மினிட்ஸ் கழித்து நல்ல ஒரு க்ளீனான ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பொரி நீங்கள் 4 டேஸ் இல்லை 5 டேஸ் ஆனாலுமே உங்களுக்கு பொரி நமக்கவே கலர் இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி டைமில் வெறும் பொரியை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்பயே உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு பொரி எடுத்து கையில் அமுக்கி காமிக்கிறேன். ஸோ எந்த அளவு மொறுமொறுன்னு இருந்ததுன்னா அப்படியே அழகாக பவுடர் மாதிரி உதிருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காரப்பொரி ரொம்பவே கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆற வச்சுருக்கேன். ஸோ ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது உங்கள் வீட்டு குட்டீஸை சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்றத நிறுத்தவே மாட்டாங்கங்க. ரியாக்ஷன் வந்து இப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பர் ஐடியாஸோடு உங்களை பார்க்கலாம்.